நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிருக்கிற எங்கள் பிதாவே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த எங்கள் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாங்கள் விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீர் உமது செவியை எங்கள் விண்ணப்பத்திற்காய் திறந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சோதனைகள் எங்களுக்கு தீயவைகளை கொண்டு வருகிறது. அது எங்கள் வாழ்விற்குள் நுழைந்து எங்களோடு கலந்து உம்முடைய ஐக்கியத்திலிருந்து எங்களை விலக்க பார்க்கிறது. நாங்கள் சோதனைகளின் ஆழங்களும் வேர்களும் புரியாதவர்களாய் இருக்கிறோம். எங்களை அறியாமல் பாவம் செய்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று நாங்கள் அறிந்திருந்தும் எங்கள் செய்கைகள் பரிசுத்தம் உள்ளவைகள் என்றும் எங்கள் நடத்தைகள் பாவமில்லை என்றும் எங்களுக்காக நாங்களே நியாயாதிபதிகளாகி விடுகிறோம். எங்களை பற்றின பரிசுத்த எண்ணங்களே உமக்கு முன்பாக பாவமாய் இருக்கிறது. எங்கள் மாம்ச கண்ணின் சுத்தம் உமது ஆவியின் பார்வைக்கு அசுத்தமாய் இருக்கிறது. எங்களை நாங்களே நியாயம் தீர்த்துக் கொள்வது உமது பார்வையில் அக்கிரமமாய் இருக்கிறது. நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி நாங்கள் துக்கப்படுத்தாதபடி எங்களை பரிசுத்த பாதையில் நடத்தும். உம்முடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. உம்முடைய பார்வைக்கு நாங்கள் செம்மையானவர்களை செய்ய ஆவியானவர் எங்களை வழிநடத்த எங்கள் சுயத்தை நாங்கள் விட்டு கொடுக்கும்படியான இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆசாவை போலவும் யோசபாத்தை போலவும் யெகூவை போலவும் யோவாசை போலவும் யோதாமை போலவும் எசேக்கியாவை போலவும் யோசியாவை போலவும் அப்பா உமது பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யவும் மோசேயைப் போல் உமக்கு உண்மையுள்ளவர்களாகவும் தாவீதைப் போல் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாகவும் மாற்றும். ஒவ்வொரு நாளும் எங்களை உமது பெரிதான கிருபையினால் ஆபத்துகளும் விபத்துகளும் இல்லாதபடி பாதுகாக்கின்ற எங்கள் பிதாவே, நீர் செய்யும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களுக்காகவும் எண்ணி முடியாத அதிசயங்களுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. அவைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பரிபூரணமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மரணத்துக்கு ஏதுவான இந்த மாம்சத்தின் இச்சைகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். நித்திய வாழ்வுக்கான முழுமையான புரிதலை ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி சகல சத்தியத்துக்குள்ளும் நாங்கள் நடக்க கிருபை செய்யும். பூமியின் மண் எங்களுக்காக காத்திருப்பதை உணராமல் எங்களோடு எவ்விதத்திலும் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாத பொருளாசை எங்களுக்குள் அடிக்கடி எழும்புகிறது. அவைகள் எல்லாம் மாயை என்று நாங்கள் படித்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிலையை மாற்றி நாங்கள் மாயையின் உண்மையை புரிந்து கொள்ள உதவி செய்யும். நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றியுடையவர்களால் எங்களை மாற்றும். நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த இந்த நாளை நாங்கள் உமது சித்தத்தின்படி சுதந்தரித்துக் கொள்ளும்படி செய்யும். அப்பா பிதாவே, உம்முடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. இன்று இந்த நாள் முழுவதும் உம்முடைய துருகத்திற்குள் நாங்கள் உம்மோடு செலவழிக்கவும் உமக்கு சித்தமான காரியங்களை மட்டுமே செய்ய எங்களை வழிநடத்தும். இன்றைய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். இந்த நாளிலே நாங்கள் களி கொண்டு மகிழ வேண்டுமானால் நாங்கள் உமது சித்தத்தின்படி உமக்காக உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை பாடி மகிழ்ந்திருக்க உமது மேலான கிருபை வேண்டும் அப்பா.
அதை நீ கொடுத்ததற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை உமது பரிசுத்தத்திற்குள் நடத்தும். இந்த நாளுக்குரிய பெரிய ஆசீர்வாதத்திற்காக எங்கள் இரட்சகரின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை உம்முடைய பரிசுத்தத்திற்குள் நடத்தும். இந்த நாளுக்குரிய பெரிய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மீட்பரும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென்.